அன்னவிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னவிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னவிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை எல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் நல் எண்ணம் வேண்டும் அன்புழைப்பாலே உண்ண வேண்டும் எல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் என்ன வேண்டும் எண்ணம் வேண்டும் அன்புழைப்பாக உண்ண வேண்டும் பாடுபட்ட கை அது பாட்டாளி கை பாடுபட்ட கை அது பாட்டாளி கை செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உறவறுத்தி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை பஞ்சுக்குள் நூலை எடுத்து கற்றாழை கொடுத்து தன்மானத்தை காத்திருக்க மண்ணுக்குள் வெட்டி முடித்து கட்டி எடுத்து நம் தேவைக்கு கேட்டிருக்க பஞ்சுக்குள் நூலை எடுத்து கற்றாழை கொடுத்து தன்மானத்தை காத்திருக்க மண்ணுக்குள் வெட்டி முடித்து கட்டி எடுத்து நம் தேவைக்கு கேட்டிருக்க வாழ வைக்கும் கை அது ஏழை கை வாழ வைக்கும் கை அது ஏழை கை காட்டை ஏட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் பாட்டு போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை 1989 மார்ச் 25ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற கேவலமான நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை குறித்து எங்கள் பாரதம் ஏப்ரல் 2003 இதழில் கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். அதை உங்களுக்கு இப்போது நினைவூட்ட விரும்புகின்றேன். தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2003 மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்ச்சிகளின் போது தனக்கு இதே நாளில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு இழைக்கப்பட்ட அநீதிகளை குறித்து நினைவு கூர்ந்தார். அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அப்போது திமுக உறுப்பினர்கள் அதிமுகவினரை நோக்கி, ஏன் உங்கள் கட்சி தலைவர் சட்டமன்றத்திற்கு வருவதில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். அதோடு உங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படித்தான் வருவதில்லை என்று மீண்டும் கத்தினார்கள். அதோடு மட்டும் நிற்காமல் அவர்கள் தன் புடவையையும் இழுத்து கிழித்ததாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூறினார். எதிரில் அமர்ந்திருந்த துரைமுருகனை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சராக இருந்த இவரும் இவரது நண்பர் வீரபாண்டிய ஆறுமுகமும் சட்டமன்ற மேஜைகளின் மீது தாண்டி குதித்து வந்ததால் இந்த கேவலமான செய்கைகளை செய்தார்கள் என்று கூறினார். இதை மறுத்த திரு துரைமுருகன், செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் பட்ஜெட் உரையை திரு கருணாநிதி படிக்கக்கூடாது என்று கோஷமிட்டு கருணாநிதியின் மூக்கு கண்ணாடியை உடைத்ததாகவும் அதிமுக உறுப்பினர்களிடம் திரு கருணாநிதியை தாக்கச் சொன்னதாகவும் கூறினார். இதை மறுத்த செல்வி ஜெயலலிதா தனது உரிமை பிரச்சனையை எடுத்துக் கொள்ளும்படி மட்டும் தான் கூறியதாக சொன்னார்.
எதிர்க்கட்சி தலைவர் திரு அன்பழகன் பட்ஜெட்டை படிக்காதே, நீ ஒரு குற்றவாளி என்ற குரலை மட்டும் கேட்டதாகவும் இதை மிகைப்படுத்தி செல்வி ஜெயலலிதா சொல்லியிருக்கலாம் என்றும் கூறினார். திரு அன்பழகன் பேச்சை மறுத்த செல்வி ஜெயலலிதா, திமுக அன்று செய்த தவறான செய்கைகளுக்கு 1989 பாராளுமன்ற தேர்தலிலும் 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பாடத்தை கற்றுக்கொண்டு அது அடைய வேண்டிய தண்டனையை அடைந்து விட்டது. இது எதிர்க்கட்சியில் தற்போது உள்ள KKSS ராமச்சந்திரன் உள்பட எல்லோரும் அறிந்த செய்தி என்று கூறி முடித்தார். அன்று செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கேவலப்படுத்திய நிகழ்வுகளை காங்கிரசார் உள்பட தமிழக மக்கள் எல்லோருமே அறிவார்கள். அன்று எதிர்க்கட்சிகளை கேவலமாக விமர்சனம் செய்து பழிவாங்கிய திமுக அதன் பலனைத்தான் என்று அனுபவிக்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழியை திமுகவினர் உணர வேண்டும். நன்றி, வணக்கம். காட்டை ஏட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் பாட்டு போக்கி அண்ணனிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அண்ணனிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.